அன்பு நேர்களுக்கு இனிய வணக்கம். சிம்ம ராசிக்கார நேர்களுக்கு நம்ம இன்னைக்கு வீடியோ பதிவுக்கு முழுமையா போறதுக்கு முன்னாடி முருகர மனசார வணங்கிட்டு வீடியோ பதிவுக்குள்ள போகலாம். ஓம் முருகா போற்றி, ஓம் முருகா போற்றி, ஓம் முருகா போற்றி. என்னை காக்கும் முருகனே போற்றி. நல்லதே நடக்கும், நல்லது மட்டும்தான் நடக்கும். நம்மளோட சிம்ம ராசிக்காரங்கள பொறுத்தவரைக்கும் நேர்மைக்கு புறம்பா எந்த காலத்திலயும் எந்த செயலையும் இவங்க செய்ய மாட்டாங்க. அனுதினமும் ஆண்டவனே துணைன்னு வாழக்கூடியவங்களா இவங்க இருக்காங்க. தாயைப் போல அன்பு உள்ளம் கொண்டவங்களா இவங்க இருக்காங்க. இவங்கள பொறுத்தவரைக்கும் தான் மட்டும் நல்லா இருக்கணும்னு சுயநலம் எதுவும் கிடையாது. தன்னை சுத்தி இருக்கிற எல்லாருமே நல்லா இருக்கணும்னு பொதுநல குணத்தோட இவங்க வாழ்ந்துகிட்டு இருக்காங்க. இவங்க வாழ்க்கையில எவ்வளவு பிரச்சனை வந்தாலும் அத பத்தி துளி கூட கவலைப்பட மாட்டாங்க. ஆனா நெருங்கிய உறவோட வாழ்க்கையில ஒரு பிரச்சனை வருதுன்னு வச்சுக்கோங்க, ஓடி போய் உதவி செய்யக்கூடியவங்களா இவங்க இருப்பாங்க. இவ்வளவு அற்புதமான நற்குணங்களை கொண்ட சிம்ம ராசிக்கார உள்ளங்களே, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நலமா இருக்கீங்களா? என்னம்மா, நீங்க வேற எங்கள பார்த்து நலமா இருக்கீங்களான்னு கேட்டீங்களே. உங்க வாழ்க்கையில இருக்கக்கூடிய பிரச்சனைகள தாங்கிக்கிட்டு நாங்க இந்த உலகத்துல உயிரோட வாழ்றதே பெரிய விஷயம். அது எப்படி நாங்க நலமா வாழ முடியும்னு உங்க மனசுல நினைக்கிறது புரியுது. உங்க வாழ்க்கையில இருக்கக்கூடிய பிரச்சனைகள் எல்லாமே காணாம போக போகுது. இந்த மாதம் ஏற்படக்கூடிய குரு பெயர்ச்சியின் மூலமா உங்க வாழ்க்கையே பிரகாசமா மாறப்போகுது. உங்களோட ஆசைகள், கனவுகள் எல்லாமே நிறைவேறப் போகுது. உங்க வாழ்க்கையில இதுநாள் வரைக்கும் இருந்த அனைத்து தடை தாமதங்களும் காணாம போயிடும். உங்க கையில செல்வாக்கு உயரப்போகுது. உங்க வாழ்க்கையே அழகான வாழ்க்கையா மாறப்போகுது. நம்மளோட சிம்மராசிக்காரங்க தைரியசாலிகள், தன்னம்பிக்கை உடையவங்க, பொய் சொல்ல தெரியாதவங்க, நேர்மையானவங்க, ஒழுக்கமானவங்க. இவங்க ஒரு விஷயத்த முடிவு செஞ்சுட்டா அதிலிருந்து பின்வாங்கவே மாட்டாங்க. குடும்பத்தின் மீது மிகுந்த அக்கறை கொண்டவர்களா, குடும்பத்துக்காக தன்னை அர்ப்பணிப்பவர்களாவும் இவங்க இருப்பாங்க. 2026ஆம் ஆண்டில் சிம்மராசிக்காரர்களுக்கு ராஜயோகம் இருக்கு. இந்த வருஷத்துல கிரகங்கள் அனைத்தும் சொந்த நட்சத்திரத்துல சஞ்சரிக்கிறதால இது ஒரு சிறப்பான அம்சமா அமையுது. சனி பகவான் தனது சொந்த நட்சத்திரத்திலையும், குரு பகவான் குருவோட நட்சத்திரத்திலையும், ராகு ராகுவோட நட்சத்திரத்திலையும், கேது கேதுவோட நட்சத்திரத்திலையும் சஞ்சரிக்கிறாங்க. சனி பகவான் 8ஆம் இடத்துல இருந்தாலும் குரு பகவான் லாபஸ்தானத்துல உபயஸ்தானத்துல இருப்பதால சிம்மராசிக்காரர்களுக்கு சாதகமான பலன்கள் கிடைக்கும். அஷ்டம சனியால ஏற்பட்ட கடன்கள், எதிரிகள், வம்பு வழக்குகள், வேலை தொழில்ல இருந்த தடைகள் எல்லாம் நீங்கும். ஜூன் மாதத்துல இருந்த பிரச்சனைகள் படிப்படியா குறையும். கேது சுக்கிரனோட சாரத்துல இருப்பதால ஆசைகள் துண்டிக்கப்பட்டு நிறைவேறும். மாணவர்கள் கல்வியில சிறந்து விளங்குவாங்க. அரசு வேலைக்கு முயற்சி செய்பவர்களுக்கு சாதகமான பலன் கிடைக்கும். சிம்ம ராசிக்காரர்கள் தைரியமா இருக்கணும். கர்மாவை எதிர்கொண்டு வெற்றி பெறணும். சனி பகவான் சாதகமா இருக்கறதால வெளிநாட்டுல வேலை செய்யறவங்களுக்கு நல்ல வாய்ப்புகள் கிடைக்கும். விசா பிரச்சனைகள், பிஆர் கிடைப்பதுல இருந்த தடைகள் நீங்கும். வங்கியில கடன் கேட்டா கிடைக்கும். உடல் ஆரோக்கியத்துல கவனம் தேவை. திருமண வாழ்க்கை சிறக்கும். குழந்தை பாக்கியம் கிடைக்கும். சொத்து பிரச்சனைகள் தீரும். லட்சுமி யோகம் உண்டு. ஆசிரியர்கள், அரசியல்வாதிகள், கமிஷன் வியாபாரம் செய்பவர்கள், இரும்பு தொழில் செய்பவர்கள், வங்கி ஊழியர்கள், ஐடி துறையினர், மருத்துவர்கள், எலக்ட்ரிக்கல் எலக்ட்ரானிக்ஸ் துறையினர் அனைவருக்கும் வெற்றி கிடைக்கக்கூடிய காலமா இந்த வருஷம் அமையுது. உங்களோட ஆசைகள், கனவுகள் எல்லாமே படிப்படியா நிறைவேறக்கூடிய வருஷமா உங்களுக்கு இது அமையுது. மனிதனா பிறந்த ஒவ்வொருத்தருக்கும் ஆசை இருக்கத்தான் செய்யும். அந்த ஆசைகள அடைய நம்ம நினைச்சா மட்டும் போதாது. முழு மனசோட நம்மளோட ஆசைகள அடைவதுக்கான வழிய ஒவ்வொரு நாளும் யோசிச்சு, அதுக்கான திட்டங்கள தீட்டி உழைச்சுக்கிட்டே இருக்கணும். உழைச்சா நிச்சயமா நம்மளோட ஆசைகள் எல்லாம் நிறைவேறும். உங்க வாழ்க்கையில இனி வரக்கூடிய காலங்கள்ல உங்களோட அனைத்து ஆசைகளும் நிறைவேறப் போகுது. அப்படி ஒவ்வொரு மனிதனுக்கும் இருக்கக்கூடிய பொதுவான ஆசை என்னன்னா, 16 செல்வங்களையும் அடைந்து வாழணும்னு தான். பணம் வேணும், பதவி வேணும், புகழ் வேணும், கௌரவம் வேணும்னு தான் ஒவ்வொரு மனிதனும் தினமும் வாழ்ந்துகிட்டு இருக்கான். அதை நோக்கிய பயணத்தை தான் ஒவ்வொரு நாளும் மனிதன் வாழ்ந்துகிட்டு இருக்கான்.
ஒவ்வொரு நாளையும் ரசிச்சு வாழ்றது கிடையாது. போராட்டத்தோட தான் இந்த உலகத்துல ஒவ்வொரு மனிதனும் வாழ்க்கைய வாழ்ந்துட்டு இருக்காங்க. அடுத்ததா நம்மளோட சிம்ம ராசியில இருக்கக்கூடிய ஒவ்வொரு நட்சத்திரக்காரர்களுக்கும் இந்த வருஷம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். முதல்ல சிம்ம ராசியில இருக்கக்கூடிய முதல் நட்சத்திரம் மகம். உங்களுக்கு இந்த வருஷம் எப்படி அமையுதுன்னு பார்க்கலாம். மகம் நட்சத்திரத்துல பிறந்தவங்க பொய் சொல்ல தெரியாதவங்க, தனிமைய விரும்புறவங்க, தைரியசாலிகள், திறமையானவங்க. 2026ஆம் ஆண்டு இவர்களுக்கு சிறப்பான ஆண்டா இருக்கும். இதுக்கு முன்னாடி இருந்த குழப்பங்கள், மருத்துவ செலவுகள், விரய செலவுகள், வேலை தொழில்ல இருந்த தடைகள் எல்லாம் நீங்கிப் போகுது. வீடு, இடம், பூமி வாங்குறது, சுபகாரியங்கள் செய்றது, வெளிநாடு செல்றது போன்ற விஷயங்கள் எல்லாம் நடக்கப் போகுது. இதுநாள் வரைக்கும் உங்கள வேண்டாம்னு தள்ளிட்டு போன சொந்த பந்தங்கள், இனி வரக்கூடிய காலங்கள்ல உங்களைத் தேடி வரப்போறாங்க. திருமணமாகாதவங்களுக்கு திருமண தடை நீங்கி திருமணம் கைகூடி நடக்கப் போகுது. குழந்தை பாக்கியம் இல்லாதவங்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கும். பூர்வீக சொத்து ரீதியா இருந்த பிரச்சனைகளுக்கெல்லாம் தீர்வு கிடைக்கும். உங்களுக்கு வரவேண்டிய பூர்வீக சொத்து உங்க கையில வந்து சேரும். அடுத்து சிம்ம ராசியில இருக்கக்கூடிய நட்சத்திரம் பூரம். உங்களுக்கு இந்த வருஷம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். பூரம் நட்சத்திரத்துல பிறந்தவங்க நாகரிகமானவங்க, ஒழுக்கமானவங்க, கற்பனை திறன் உள்ளவங்க. இவங்க எந்த வேலைய செஞ்சாலும் ஒழுங்கா செய்வாங்க. 2026ஆம் ஆண்டு இவர்களுக்கு வெற்றிகரமான ஆண்டா இருக்கும். வேலை தொழில்ல இருந்த தடைகள் நீங்கும். சொத்து பிரச்சனை தீரும். திருமண வாழ்க்கை சிறப்பா அமையும். குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கும். உங்க கையில பணப்புழக்கம் அதிக அளவுல இருக்கும். இதுவரைக்கும் நீங்க ஒவ்வொரு நாளும் 4-5 பேர்கிட்ட கடன் வாங்கி வாழ்ந்திருப்பீங்க. ஆனா, இனி வரக்கூடிய காலங்கள்ல நீங்க 4-5 பேருக்கு பணம் கடன் கொடுக்கக்கூடிய அளவுக்கு செல்வாக்குல உயர்ந்த வாழ்க்கைய வாழப் போறீங்க. அடுத்து சிம்ம ராசியில இருக்கக்கூடிய நட்சத்திரம் உத்திரம். உங்களுக்கு இந்த வருஷம் எப்படி அமையுதுன்னு பார்க்கலாம். உத்திரம் நட்சத்திரத்துல பிறந்தவங்க பொய் சொல்ல தெரியாதவங்க, தைரியசாலிகள், எந்த வேலையையும் சரியா செய்யக்கூடியவங்க. 2026ஆம் ஆண்டு இவர்களுக்கு வெற்றிகரமான ஆண்டா இருக்கும். இதுக்கு முன்னாடி இருந்த சுப செலவுகள், வேலை தொழில்ல இருந்த தடைகள் எல்லாம் நீங்கும். வீடு, வாகனம் வாங்குறது, அரசியல் அரசாங்க மாற்றங்கள், தொழில் மாற்றம் போன்றவை சிறப்பா அமையும். 2026ஆம் ஆண்டு சிம்ம ராசியை பொறுத்தவரை மிகப்பெரிய வெற்றி உள்ள காலமா அமையப் போகுது. உங்க வாழ்க்கைய இனி வரக்கூடிய காலங்கள்ல சொர்க்க வாழ்க்கையா அமையப் போகுது. உங்கள வேண்டாம்னு தள்ளிட்டு போன சொந்தத பந்தங்கள் இனி உங்களைத் தேடி வரப்போறாங்க. உங்க வாழ்க்கையே அருமையான வாழ்க்கையா மாறப்போகுது. உங்க வாழ்க்கையில இனி தடை தாமதம்னு பேச்சுக்கே இடமில்ல. சந்தோஷம், நிம்மதி மட்டும்தான் உங்க வாழ்க்கையில நிலைச்சிருக்கும். நம்மளோட சிம்ம ராசியில ஆளுமை திறன் அதிகம் கொண்டவங்களும் இருக்காங்க. அதே ராசியில கஷ்டப்படுறவங்களும் இருக்காங்க. இவங்களுக்கு கோபம் அதிகமா வரும். வீட்ல இருக்கிறவங்க இவங்கள புரிஞ்சுக்கிற வாய்ப்புகள் குறைவாதான் இருக்கும். சிம்ம ராசிக்காரர்களோட பழகுறவங்க குறைவாதான் இருப்பாங்க. இவங்க வெளிநபர்களோட பழக்கம் அதிகமா வச்சிருப்பாங்க. பெரிய மல்டி மில்லியனர் பிசினஸ்மேன்கள பார்த்தாலே இவங்க மதிப்பு மரியாதை தருவாங்க. இந்த உலகத்துல யாரு கோடீஸ்வரன்? கோடி கோடியா பணம் வச்சிருக்கிறவங்களா? பிடிச்ச உணவுகள சாப்பிடுறவங்களா? பிடிச்ச உறவுகள் கிட்ட பேசுறவங்களா? இதுல யாருமே கோடீஸ்வரன் கிடையாது. யார் நோய் நொடி இல்லாம, மனக்கவலை இல்லாம நிம்மதியா தூங்குறாங்களோ, அவங்க தான் இந்த உலகத்துல சிறந்த கோடீஸ்வரன். அப்படிப்பட்ட கோடீஸ்வரனா ஆகக்கூடிய யோகம் உங்களுக்கு இந்த வருஷம் அமையுது. உங்க வாழ்க்கையில இனி கவலை, கண்ணீர்னு பேச்சுக்கே இடமில்ல. இதுநாள் வரைக்கும் உங்க மனசுல இருந்த மனக்கவலைகள் எல்லாம் காணாம போயிடும். நீங்க சந்தோஷமான, ஆரோக்கியமான வாழ்க்கைய இனி வாழப் போறீங்க. உங்க வாழ்க்கையில சந்தோஷம் நிலைச்சிருக்கும். இந்த வீடியோ பதிவு முழுமையா சிம்ம ராசிக்காரர்களுக்கானது. சிம்ம ராசிக்காரர்களோட வாழ்க்கை எப்படி இருக்கும்? அவங்க எப்படிப்பட்ட மாற்றங்களை நோக்கி பயணிக்கணும்? எந்த இடத்துல எப்படி நடந்துக்கணும்? யார் பக்கத்துல இருக்கணும்? யார் பக்கத்துல இருக்கக்கூடாது? என்னவெல்லாம் யோசிக்கணும்? என்னவெல்லாம் யோசிக்க கூடாது? எப்படி இருந்தா வாழ்க்கை நல்ல இடத்துக்கு போகும்னு ஒரு தொகுப்பு தான் இந்த வீடியோ.
சிம்ம ராசியில பிறந்தவங்க ஆண்களா இருந்தாலும் பெண்களா இருந்தாலும் அவங்க வாழ்க்கையில ஒரு முறையாவது இந்த பதிவ கேட்கறது அவங்களுக்கு மகிழ்ச்சி அளிக்கும். ஒவ்வொரு ராசிக்காரர்களுக்கும் அவங்களோட வாழ்க்கை முறையில சில விஷயங்களை பின்பற்றணும், சிலதை பின்பற்றக் கூடாது. சிம்ம ராசிக்காரங்க இந்த பதிவ பாப்பதால அவங்களோட வாழ்க்கை என்னன்னு புரிஞ்சுக்குவாங்க. எப்படிப்பட்ட மாற்றத்த நோக்கி பயணிக்கணும்னு தெரிஞ்சுக்குவாங்க. யார் பக்கத்துல இருக்கக்கூடாது, என்ன யோசிக்கணும், என்ன யோசிக்க கூடாது, எப்படி இருந்தா வாழ்க்கை நினைத்த மாதிரி நல்ல இடத்துக்கு போகும்னு இந்த வீடியோல விரிவா பார்த்து தெரிஞ்சுக்கலாம். சிம்மராசிக்காரங்க சூரியனை போன்றவங்க. சூரியன் எப்படி இந்த உலகத்துக்கே ஒளிரூட்டுதோ, அதே மாதிரி சிம்மராசிக்காரங்க இருக்கும் இடத்துல பல பேருக்கு வாழ்க்கைய கொடுப்பாங்க. அவங்களால பல பேரோட வாழ்க்கை நல்லபடியா அமையும். அவங்களால பலருக்கு நல்லது செய்ய முடியும். அப்படிப்பட்ட ஆளுமை திறன் கொண்ட கொஞ்சம் பவர்ஃபுல்லான நபர்கள் தான் நம்ம சிம்மராசிக்காரங்க. தன்னம்பிக்கை அதிகம் கொண்ட ராசியிலேயே இவங்க தான் முதலிடம். இந்த ராசியில பிறந்த ஆண்களா இருந்தாலும் சரி, குறிப்பா பெண்களா இருந்தாலும் சரி, ஆளுமை திறன் அதிகமா இருக்கும். தனக்கு கீழ 10 முதல் 15 பேர் வேலைக்கு வச்சாலும் நிர்வாகம் செய்யக்கூடிய திறமை இவங்க கிட்ட இருக்கு. சிம்ம ராசிக்காரங்கள பொறுத்தவரைக்கும் நீங்க தலைகீழா நின்னாலும் எல்லாருக்கும் நல்லவர்களா வாழ முடியாது. நீங்க என்னதான் நல்லது நினைச்சு நல்லது பண்ணி எல்லாருக்காக ஓடி உழைச்சு கஷ்டப்பட்டு ரத்தம் சிந்தி வேர்வை சிந்தினாலும் நீங்க எதுக்காக யோசிக்கிறீங்க, எப்படிப்பட்ட வாழ்க்கைக்காக போராடுறீங்கன்னு ஆரம்பத்துல யாருக்கும் தெரியாது. உங்கள பத்தி தேவையில்லாம பேசத்தான் செய்வாங்க. உங்கள கோவப்பட வைப்பாங்க, டென்ஷன் ஆக்குவாங்க, தேவையற்ற பழி போடுவாங்க. இதை யார் பண்ணுவாங்கன்னா, வெளிநபர்கள விட சொந்த பந்தங்கள், அருகில இருப்பவங்க, நண்பர்கள், இந்த வட்டத்துல தான் அதிகமா மறைமுக எதிரிகள் இருப்பாங்க. வெளிநபர்கள் கூட நீங்க நல்லா இருக்கணும்னு மனசார நினைப்பாங்க. ஆனா, தன்னோட வாழ்க்கையில பயணிக்கிறவங்க தான் அடிக்கடி பாக்கறவங்க, பேசுறவங்க, பழகுறவங்க. உண்மையில உங்கள புரிஞ்சுகிட்டவங்க தான் உங்கள ஏமாத்தணும்னு நினைப்பாங்க. சிம்ம ராசிக்காரங்கள பொறுத்தவரைக்கும் தன்னம்பிக்கை அதிகம் கொண்டவங்க தான். தான் எடுக்கக்கூடிய முடிவ எடுக்கறதுக்கு முன்னாடி 1க்கு 2 முறை ஆலோசனை பண்ணித்தான் ஒரு முடிவ எடுப்பாங்க. இன்னைக்கு நேரம் காலம் தள்ளி போனாலும் சில பேர் துரோகம் பண்ணினாலும் நம்ம வச்ச நம்பிக்கைய ஒரு நாளும் கைவிடக்கூடாதுன்னு தான் இந்த நொடி வரைக்கும் வாழ்ந்துகிட்டு இருக்காங்க. குலதெய்வம் எங்கேயோ இருக்குதுன்னு நினைக்க வேண்டாம். நீங்க எங்க இருந்தாலும் ஒரு தீபம் ஏத்தி வச்சு அந்த தீப ஒளியில தெய்வங்கள் இருக்காங்கன்னு நினைச்சு வழிபாடு செய்யுங்க. குலதெய்வம் தெரியாவிட்டாலும் வீட்டுல தீபம் ஏத்தி ஏதாவது நல்ல நாள்ல குலதெய்வத்த நினைச்சு வழிபாடு செய்யுங்க. குலதெய்வ வழிபாடு குலத்தை காக்கும், குலம் தலைக்கும். முதல்ல குலதெய்வம், அப்புறம் இஷ்ட தெய்வம், அப்புறம் விருப்பப்பட்ட தெய்வங்கள். எந்த கோயிலுக்கு போனாலும் ஏற்றம் இல்லைன்னு சொல்லாதீங்க. தினமும் எழுந்ததும் சூரிய பகவானை நமஸ்காரம் பண்ணுங்க. அவரோட அனுக்கிரகம் இருந்தா போதும். மத்த கிரகங்கள் சாதகமா இல்லைனாலும் பரவாயில்ல. அந்த சூரியனோட பிரகாசம் உங்க வாழ்க்கைய பிரகாசமா மாத்திடும். அந்த வெளிச்சம் உங்களை வந்து சேரும். உங்க வாழ்க்கையில இருக்கக்கூடிய கண்ணீர் எல்லாம் கரைஞ்சு போயிடும். சிங்கம் போல கம்பீரமான தோற்றம் கொண்ட சிம்மராசி அன்பர்களே, நீங்க உங்களிடம் இயல்பா உள்ள பிடிவாத குணத்தை மட்டும் ஓரளவு மாத்திக்கிட்டா உங்களுக்கு எதிரிகளே இருக்க மாட்டாங்க. இந்த வருஷம் குடும்பத்துல மகிழ்ச்சி பொங்கும். பணம் எதிர்பார்த்த அளவுக்கு வந்துகிட்டு இருக்கும். உங்களோட முயற்சிகள செம்மைப்படுத்தி காரியங்களை ஆற்றி வெற்றி பெறப் போறீங்க. உங்களோட ஆசைகளும் கனவுகளும் நிறைவேறும். புதிய சேமிப்பு திட்டங்கள்ல ஈடுபட போறீங்க. சிலர் புதிய வீடு வாங்கி கிரகப்பிரவேசம் செய்வாங்க. உங்களோட துணிச்சலால செட்கரிய சாதனைகளை செய்வீங்க. மறக்க முடியாத விதத்துல அரசு வழியில சில சலுகைகள் கிடைக்கும். முக்கியமானவர்களோட பேசும்போது உங்க அறிவாற்றல வெளிப்படுத்துற வாய்ப்புகள் உண்டு. கொடுத்த வாக்க எப்படியாவது காப்பாத்திடுவீங்க. உத்தியோகஸ்தர்களுக்கு உயர் அதிகாரிகளோட ஆதரவோட எதிர்பார்த்த இடமாற்றம், பதவி உயர்வு ஏற்படும். சிலர் விருப்ப ஓய்வு எடுத்து உத்தியோகத்துல இருந்து விலகி தொழில் வியாபாரத்துல ஈடுபடுவாங்க. வியாபாரிகளுக்கு வாடிக்கையாளர்களோட ஆதரவு தொடர்ந்து நல்லபடியா இருக்கும். தரமான பொருட்கள விநியோகம் செய்யறதால புதிய வாடிக்கையாளர்களும் உங்களை நாடி வருவாங்க.
மாணவர்களுக்கு கல்வியில அதிக மதிப்பெண் பெற்று ஆசிரியர்களோட பாராட்டுகளை பெறுவீங்க. கல்வி சலுகைகள் கிடைக்கும். விளையாட்டுப் போட்டிகள்ல பரிசுகள் பெற்று மகிழ்வீங்க. கலைத்துறையினருக்கு வாய்ப்புகள் தேடி வரும். உங்க பொறுமையும் புகழும் நாடெங்கும் பரவும். உங்க அந்தஸ்து உயரும். அரசியல் துறையினருக்கு உங்க தன்னலமற்ற தொண்டுக்கு பாராட்டுகள் குவியும். குடும்பத்துல சந்தோஷமான நிகழ்ச்சிகள் அடுக்கடுக்கா நடக்கும். உங்களோட ஆசைகளும் கனவுகளும் நிறைவேறும். நீங்க இந்த நிமிஷம் வரைக்கும் உங்களுக்காக வாழ்க்கைய வாழ்றதே கிடையாது. உங்கள சுத்தி இருக்கிறவங்களுக்காக பயந்து தான் வாழ்ந்துகிட்டு இருக்கீங்க. இந்த செயல செஞ்சா அவங்க தப்பா நினைப்பாங்களோ, இந்த சொல்ல சொன்னா தப்பா நினைப்பாங்களோன்னு அடுத்தவங்கள கண்டு பயந்து பயந்து எந்த செயலையும் செய்யாம ஒரே இடத்துல நின்னுட்டு இருக்கீங்க. இனி வரக்கூடிய காலங்களையாவது யாரையும் கண்டு அச்சப்படாம கடவுள மட்டும் பயந்தா போதும். வேற யாரையும் பயப்பட வேண்டாம். கடவுள் இந்த உலகத்துல உங்கள எதுக்காக படைச்சிருக்காரு? உங்களுக்காக நீங்க வாழணும்னு தான். உறவுகளுக்காகவும் நண்பர்களுக்காகவும் உங்க வாழ்க்கைய தியாகம் பண்றது நியாயம் கிடையாது. உங்களுக்காக உங்க வாழ்க்கைய வாழ கத்துக்கோங்க. வாழ்ற வாழ்க்கை ஒரு முறைதான். அந்த வாழ்க்கைய உங்களுக்காக வாழ கத்துக்கோங்க. நீங்க உங்க வாழ்க்கைய தியாகம் செஞ்சாலும் உங்கள சுத்தி இருக்கிற உறவுகளோ நண்பர்களோ கஷ்ட காலத்துல வந்து உதவுவாங்கன்னு பார்த்தா நிச்சயமா கிடையாது. இந்த உலகத்துல எல்லாருமே தேவைக்காகத்தான் நம்மை பயன்படுத்துறாங்க. தேவைக்காகத்தான் பயன்படுத்துறாங்கன்னு தெரியாத வரைக்கும் வாழ்க்கையில முன்னேற முடியாது. கூட பிறந்த உடன்பிறப்புகளா இருந்தாலும், உறவினர்களா இருந்தாலும், நண்பர்களாலா இருந்தாலும் எல்லாருமே நல்லவங்கன்னு சொல்ல முடியாது. 100ல் 10% பேர் தான் நம்ம நல்லா இருக்கணும்னு நினைப்பாங்க. மீதி எல்லாரும் நம்மை பத்தி துளி கூட கேர் பண்ண மாட்டாங்க. சிம்மராசிக்கார அன்பு சொந்தங்களே, உங்க வாழ்க்கையில நல்லதெல்லாம் அடுக்கடுக்கா நடக்கப் போகுது. இந்த குரு பெயர்ச்சியால உங்க வாழ்க்கையே தலைகீழா மாறப்போகுது. இதுநாள் வரைக்கும் இருள் நிறைந்த உங்க வாழ்க்கையில இனி பிரகாசம் வரும். உங்கள விட்டு பிரிஞ்சு போன உறவுகள் உங்களை தேடி வரும். பழைய நண்பர்கள் சில நேரம் முன்னேற்றத்துக்கு தடையா இருந்திருப்பாங்க. இனி உங்க முன்னேற்றத்துக்கு உதவி செய்வாங்க. புதிய உறவுகள் தேடி வரும். பணியில முன்னேற்றம் ஏற்படும். உங்க சுயமரியாதை அதிகரிக்கும். வியாபாரத்துல போட்டிகள் குறையும். குடும்பத்துல சுபகாரியங்கள் தொடர்ச்சியா நடக்கும். நல்லதே நடக்கும். நல்லது மட்டும்தான் நடக்கும். நன்றி. வணக்கம்.